தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் வியாழக்கிழமை அன்று மாலை சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் சென்று பொன்ராஜ் என்பவர் மீது புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. யார் இந்த பொன்ராஜ்? யார் தெரியுங்களா? இவன் புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை பாராட்டோம். சொல்லுங்க, யார் இந்த ஆளு? ஒன்றும் இல்லாமல் அவர் பொன்ராஜின் பேரு அப்துல் கலாம் கிட்ட பிஏவா இருந்தாரு. அப்துல் கலாம் பேரை வச்சு வயிற்றுல பிச்சை எடுத்து சுத்திட்டு இருக்கிறவன் நீ எல்லாம் சரியா? மரியாதைக்குரிய அப்துல் கலாம் பேரை வச்சு பிச்சை எடுக்கிறீங்களா? நீயும் ஒரு அம்மா வயிற்றுலானே பிறந்த, நீயும் உன் குடும்பத்திலயும் பெண்கள் இருப்பாங்க, நீயும் ஒரு அம்மா தாய் வயிற்றானே பிறந்த. ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லா தாய்மார்களையும் பேசினா ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? திமுக கைகூலி பொன்ராஜ் இத பேசுறதுக்கு உங்க திமுக யாருக்காவது தகுதி இருக்கா? உனக்கு தகுதி இருக்காடா பொறுக்கி நாய? அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஏண்டா விபச்சாரிட்ட போய் தகராறு பண்ணிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனை எல்லாம் தமிழக தலைவர்னு கொண்டாடுற நீ எல்லாம் இது பேசலாமா? ஸ்டாலின் போன்ற குப்பையை எல்லாம், அவன் மகன் இந்த உதவாநிதி என்ற பொறுக்கியை எல்லாம் ஆதரிக்கிற நீ என்ன ஆண் விபச்சாரி? நான் சொல்றேன். பெரியாரெல்லாம் இப்ப இருந்தா கூட நான்லாம் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு எத்தனை கருப்பு சட்டை போட்ட பெரியாரிஸ்ட் பெண்கள். பெரியார் உயிரோட இருந்தா இங்க இருக்கிற எத்தனை பொண்ணுங்க பெரியார கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? நான் பண்ணிப்பேன். கேட்கல. நான் பண்ணிப்பேன். கேட்கல. நான் பண்ணிப்பேன். அப்ப அவங்க எல்லாம் இந்த பட்டியல்ல சேர்த்துடலாமா? எங்க ஆம்பளையா இருந்தா நீ சொல்லி பாடுறா பாப்போம். பெரியார கட்டிக்கிறேன்னு சொன்ன பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமாடா? காலை ரெண்டி அகச்சி வச்சு ராட உள்ள விட்டுருவாங்க. அதான்மா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு மீடியால அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி பேசுறீங்களா சார்? என்ன நான் சொன்னது ரைட் தான்றாருமா? இப்படி பொது வெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதானே கூப்பிடணும். இப்ப அவர் கூட சொட்டையா இருக்காரு, நான் போய் நீங்க சொட்டை அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? நாங்கர் கேட்குறாரு, கேட்கும்போது இதுக்கு நீங்கள் வருது இல்லையா சார், பெண்களை இந்த அளவுக்கு விபச்சாரியை சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை இப்படின்னு சொல்லும்போது விபச்சாரி தான். எப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை எப்படி உருவாக்கி வச்சதுன்னா இப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே போனா நிக்கிறது. உன் வயசுக்கு என்னையா புத்தி தோணுது உனக்கு? அப்போ உன் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு? நீ சின்ன பிள்ளைங்க, உன் மக வயசு பிள்ளைங்களை பார்த்து விபச்சாரின்னு சொல்ற யாரா நீ? சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டமாவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க அப்படி இல்லையா? சோ இந்த வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, இதை பின்வாங்க மாட்டீங்க. இதுக்கு எதுக்கு பின்வாங்கணும்? ஏங்க நீங்க விபச்சாரி நாங்க கூப்பிடணும். எதுக்கு பின்வாங்கணும்? நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னா தமிழக பெண்கள் எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு போராட்டம் பண்ணுவோம். உன்னைய விடவே மாட்டோம். மரியாதையா மன்னிப்பு கேட்டு எல்லாரும் கத்தி வணங்க. ஓட விடக்கூடாது. அப்போ அதுல மேபி அவருக்கு வீட்டில் உள்ளவங்களும் இருக்கலாம். இதே மாதிரி உங்கள் குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க பேசியிருந்தாங்கன்னா அதே வார்த்தையை தான் பயன்படுத்துவீங்களா நீங்க? யாரா இருந்தாங்க சொல்றேன், ஆமா என் குடும்பத்துல இப்படி பண்ணா கூட நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பாவா இருப்பாரு, எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டா இருப்பாரு? அவர் வைஃப்லாம் டெய்லி செத்துட்டு இருப்பாங்க போல அவர் கூட வாழ்ந்து. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. இந்த ஃபெமினிஸ்ட் கும்பல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கும் தெரியுமா? திமுக மாதர் சங்கம். ஏன் இவங்கெல்லாம் குரல் கொடுக்கலாம்? இந்த மாதர் சங்கம் கிளம்பும், ஒருத்தவங்க சொந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சு அவங்க மகளிருக்கு எதிராக பேசினாங்க, அவங்களை கேட்கலன்னு சொல்லி மாதர் சங்கம் கிளம்பும். இப்ப அந்த மாதர் சங்கம்னா எங்க போச்சு? இப்ப எங்க போனாங்க இந்த மகளிர் போராளிகள், மாதர் சங்க புடுங்கிகள் எல்லாமே எங்க போனாங்க? இப்ப இவ்வளவு ஆபாசமா பெண்களை பொதுவெளியில் விபச்சாரின்னு பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதர் சங்கம்னா இப்ப எங்க போச்சு? வாய மூடிட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் இப்ப வக்கு இல்ல, யாருக்கும் துப்பு இல்லையா? இப்ப இவனை பிடிச்சி அடிக்கலாம் பாப்போம். எங்க போச்சு இந்த மாதர் சங்க போராளிகள், போலி போராளிகள் எல்லாம் எங்க போனாங்க? கரிமொழி எங்க போனாங்க? இந்த பொன்ராஜ் மாதிரியான ஆளுங்க இப்படி பச்சையா விபச்சாரின்னு பேசுற அன்னைக்கு அவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு உள்ள தூக்கி சொறி இருந்தீங்கன்னா அடுத்தவனுக்கு பேசணுங்கிற துணிச்சல் வராது. எவ்வளவு பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், என்னைக்காவது அதை கேட்டிருக்கியா? அதை பத்தி பேசிருக்கியா? நம்ம ஆட்சிதானே நடக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லையே, துப்பு இல்லையே.
இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் எதிராக நம்மளால எதுவுமே பேச முடியலன்னு திராணி இல்லைன்னு எனக்காவது யோசிச்சிருக்கா? ஒரு பெரிய மனுஷனா அதுக்கு பேசுறீங்க? இந்த இடத்துல இப்படிதான் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காதா? ஒரு பிரசிடென்ட்டுக்கு பிஏவா இருந்திருக்கவரை அப்படி தெரிஞ்சிருக்காதா? நீ எல்லாம் என்ன, நீ வந்து அப்துல் கலாமுக்கு ஆதரவாளரா, அப்துல் கலாமுக்கு ஆலோசனை கொடுத்து என்னத்த புடிங்கிருப்ப நீ? அப்புறம் ஒரு தற்குறியா இருந்துகிட்டு பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு அவங்களுக்கு விஜய் பிடிச்சா உங்களுக்கு என்னங்க வந்தது? நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நீ பேசுறத நீ பேசிட்டு இருக்கீல விபச்சாரின்னு, அது வந்து உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, உன் மகள் கிட்ட சொல்லு, உன் குடும்பத்தை சார்ந்த எல்லா பெண்கள்ட்டையும் சொல்லு. தொடப்பக்கட்டையிலே எடுத்து அடிச்சு கொண்டு சோறு போட மாட்டாங்க. அறிவு கிட்ட நாயே, நீ ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கியா இல்லையா? பைத்தியக்கார எச்சக்கலாம் நாயே. அசிங்கமா இல்ல? சோத்த திங்கிறியா இல்ல என்னத்த திங்கிற? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.